வணக்கம்ங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம வாசலில் எப்போதும் மாதிரி கலர் கோலம் போட்டுட்டு, இன்றைக்கி வாசலில் பூக்கள் இருந்துச்சுங்க. சங்குப்பூக்கள், நீல நிற சங்குப்பூக்கள் 2 பூக்களும், வெள்ளை நிறத்தில் ஒரு பூக்களும் இருந்தது. அதை பறித்து நம்ம விநாயகருக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்துக்கு போனோங்க. மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஹைப்ரிட் செம்பருத்தி ஃபேண்டா கலர் இருக்கும் பாருங்கள். 3 பூக்கள்ங்க. நல்லா பெரிய பெரிய பூக்கள், அவ்வளோ அழகு பூக்கள்ங்க. என்னால் கை நிறைய பறிக்க முடியல. 3 பூக்களையும் கையில் பறித்து வைக்கும்போது கை நிறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்ல, அப்படி இருந்துச்சுங்க. அவ்வளோ பெரிய பெரிய பூக்கள். அதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகு பூக்களாக இருக்குது பாருங்கள். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. வெயில் காலம், மழைக்காலம் எல்லா நாளும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அந்த பூக்கள் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குண்டு மல்லிப்பூ, ஒத்தை மல்லி இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம், அதையும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்திகளை கவாத்து பண்ணதுனால எல்லாத்துலேயும் ஒன்று தாங்க இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் செம்பருத்தி ஒயிட் கலர், அதில் 2 இருந்துச்சு. ஃபேண்டா கலர், ரோஸ் கலர், ரெட் கலர்னு எல்லாத்துலேயும் ஒரு செம்பருத்தி பூக்கள், அதை எல்லாத்தையுமே பறிச்சுட்டு, பச்சை மிளகாய் இருந்துச்சுங்க. இன்றைக்கும் ஒரு 4 மிளகாய் நல்லா முத்திடுச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஆரஞ்சு ரோஸ்லாம் பறித்தேன். மறுபடியும் இன்னொரு ஆரஞ்சு ரோஸ் நல்லா மலர ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் நிறைய ரோஜாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டுக்கள் வச்சு மலர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ மொட்டுக்கள் வச்சிட்ருக்கு பாருங்கள். எல்லா பூக்களையுமே பறித்து அந்த பூக்கள் எல்லாத்தையுமே அழகு பூக்களோடு வச்சு பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடவுளுக்கு வச்சு பூஜையும் பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமை பூஜை சிறப்பாக முடிச்சாச்சுங்க. நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடை எடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தினமும் அழகழகான பதிவுகள் உங்களுக்கு நம்ம பதிவுகளில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.